ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எதிர்மறை மனோபாவத்தை வெற்றி கொள்வதற்கு தேவையான 5 கருத்துகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். 1. நமது வாழ்க்கையின் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எதிர்மறை நிகழ்வுகள் அல்லது விளைவுகள் ஏற்படலாம். ஆனால் நாம் பெரும்பாலும் அந்த எதிர்மறை விளைவை பற்றி சிந்தனை செய்ய ஆரம்பிக்கின்றோம். மேலும் அது நிகழ்வதற்கு முன்பே அதை பற்றி பயம் கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஞானம் நிறைந்த புத்தியும் நேர்மறை நிறைந்த மனமும் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெறுவதற்கு நேர்மறை நிகழ்வுகள் மேலும் விளைவுகளையே காட்சியாக பார்க்கும். 2. கவலைப்படுவது ஒரு எதிர்மறை ஆற்றல். அதை நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறோம். அது ஆரோக்கியத்தில், உறவுகளில், நடிப்பின் பாகத்தில், மேலும் பொருளாதாரத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஈர்க்கிறது என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது. நேர்மறையான ஞானம் மற்றும் சக்திகள் நிறைந்த உறுதிமொழிகளை பயிற்சி செய்வதனால் அது பிரபஞ்சத்திற்கு நேர்மறை ஆற்றலை அனுப்புகிறது. அது நேர்மறை விளைவுடன் கூடிய முழு வெற்றியை அடைவதற்கு உதவி செய்கிறது. 3. ஒவ்வொரு எதிர்மறை சூழ்நிலையும் முதலில் பெரிதாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் முன்னோக்கி நகரும் போது இறைவனுடைய சக்தியும் உதவியும் நமது சுத்தமான புத்தியும் தீர்வை வெகு விரைவில் கொண்டு வருகிறது. சில காலங்களுக்கு பிறகு சூழ்நிலை சிறிதாக ஆகிவிடும் என்று நடைமுறை அனுபவம் சொல்கிறது. எனவே எதிர்மறை சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அதை பற்றி முதலில் எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள். ஆனால் அவற்றிற்கு தீர்வு காண்பதை பற்றி யோசியுங்கள். 4. எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்து செல்லும் என்பது ஞானத்தின் ஒரு சக்திசாலியான படிப்பினை ஆகும். எந்த சூழ்நிலையும் நிரந்தரமாக இருப்பது கிடையாது. உறுதியாகவும் நிலையாகவும் சுலபமாக விட்டு விடாமலும் இருப்பதுதான் வெற்றிக்கான சாவியாகும். அத்துடன் சூழ்நிலைகள் உடனடியாகவோ அல்லது பிறகோ எப்படி சென்று விடுகின்றன என்பதை பற்றிய அநேக அனுபவங்கள் நமது வாழ்க்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. அது போன்ற சூழ்நிலைகள் இருக்கும்போது நாம் உறுதியாகவும் பொறுமையாகவும் குழப்பத்திலிருந்து விடுபட்டும் இருக்க வேண்டியது அவசியமாகும். 5. ஒவ்வொரு பிரச்சனையும் தனக்குள்ளே நமக்காக ஏதாவது ஒரு நன்மையை மறைத்து வைத்திருக்கிறது என்பதை ஆழமாக நாம் உணரத்தான் வேண்டும். எதிர்மறை சூழ்நிலைகள் நம்மை சக்திசாலியாகவும் புத்திசாலியாகவும் ஆக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்மை வித்தியாசமாக சிந்திக்கவும் வைக்கின்றன. இந்த வித்தியாசமான சிந்தனைகள் நமது வாழ்க்கையில் புதிய யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. மேலும் நம்மை வெற்றியின் புதிய பாதைக்கு அழைத்து செல்கின்றன. ஒருவேளை அந்த சூழ்நிலை நிகழ்ந்திருக்காவிட்டால் அந்த பாதையில் ஒருபொழுதும் நாம் சென்றே இருக்க மாட்டோம். ஓம் சாந்தி.